என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் என்னுடைய கண்களை கட்டிவிட பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. வரம்பு மீறி விட்டதனால் இந்த கருப்பன் உன்னிடத்தில் இதனை என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன். நீ நினைத்தால் இதை தடுத்து நிறுத்த முடியும். நீ நினைத்தால் இந்த விஷயம் நடக்காமல் உன்னால் நிச்சயமாக பார்த்து கொள்ள முடியும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளக்கூடிய காலம் இது. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. கருப்பனின் கண்களை கட்டிவிட்டால் அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயங்களும் நடந்து விடாது. இந்த கருப்பனின் பார்வை உன் மீது இருக்கும் வரை மட்டும்தான் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இல்லாது போனால் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக கருப்பன் இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்ததற்கான முக்கியத்துவத்தை நீ தெரிந்து கொள்வாய். கருப்பன் எதற்காக உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் உன்னை காயப்படுத்துகிறது என்பதும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். தெய்வத்தின் கண்களையே கட்டிவிட முயற்சிகள் நடக்கிறது. அதுவும் உனக்காக நடக்கிறது எனும் பொழுது இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் உடன் வருகின்ற இந்த கருப்பன் நான் உன்மீது கொண்ட அன்பு இங்கு எல்லோருக்குமே தெரிகின்ற ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஏனென்றால் நீ நினைத்த நேரத்தில் நான் உன் பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பதும் நீ அழைத்த நேரத்தில் நான் உன்னோடு வந்து நிற்பதும் என்று பல விஷயங்கள் உனக்கு இந்த கருப்பனின் அன்பினால் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்காக எதையும் செய்ய துணிந்தவன் என்பதனை தெரிந்து கொண்ட ஒருவரால் தான் இதுபோன்ற ஒரு காரியம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த காரியத்தை உன்னால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும். ஏனென்றால் உனக்காக நடக்கின்ற விஷயம், உனக்காக மட்டுமே இந்த காரியம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இதனை நீ நினைத்தால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி எப்பொழுதும் இந்த கருப்பனின் அன்பு உன்னை தேடி வரும் பொழுது உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு நடத்துகின்ற இந்த நேரம், கருப்பன் இருந்து ஒரு வெற்றியை உனக்கு கொடுக்கின்ற இந்த நேரம், உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எத்தனையோ இன்னல்களையும் வேதனைகளையும் சந்தித்த பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்குமோ என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி நின்றதும் தயங்கி நின்றதும் போதும். இனிமேல் இந்த கருப்பன் இதையெல்லாம் முறியடித்து உன் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய விஷயத்தை என்னவென்று உனக்கு சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன். சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களினுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய கஷ்டங்கள் உனக்கு தெரியும் அல்லவா? உன்னை சூழ்ந்து வந்து இவர்கள் உனக்கு கொடுத்திட்ட இன்னல்களும் வேதனைகளும் என்னவென்று உனக்கு புரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் இனி வருந்தக்கூடாது. இவர்களின் எண்ணங்களும் இவர்களின் சிந்தனைகளும் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களினுடைய இது போன்ற எண்ணங்கள் உன் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றுகிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. இப்பேற்பட்ட மனிதர்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் யாரென்று தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பு. நான் சொல்லாமல் உனக்கு தெரியுமா இவர்கள் என் கண்களை கட்டுகிறார்கள் என்று? நான் சொல்லாமல் உனக்கு புரியுமா இவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்று? இவர்கள் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நடத்துகிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? என் குழந்தையை, கருப்பன் என்ற ஒருவன் உன் வாழ்க்கையில் இருப்பதனால்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல துரோகங்கள் உனக்கு வெட்ட வெளிச்சமாகிக் கொண்டிருக்கின்றது. உன்னை ஆட்டி படைக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரிய வருகின்றது. இதனை எல்லாம் உணர்ந்து நீ சரியாக என்ன வாழும் எது வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது. நல்லவர்களை அருகில் வைத்திருக்கிறோமோ இல்லையோ, தீயவர்களை அருகில் ஒருபோதும் வைத்திருக்க கூடாது.
அதுவும் எந்த எல்லைக்கும் செல்ல நினைக்கிறார்கள். உன் வாழ்க்கையை அழிக்கவும் உன்னை நடுத்தெருவிற்கு கொண்டு வந்து நிறுத்தவும் எதையும் செய்துவிடலாம் என்பது இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்கள் கடைசியில் வந்து நின்றது எங்கு தெரியுமா? இந்த கருப்பனின் முன்னால். இந்த கருப்பனை நாம் அடக்கிவிட்டோமானால் இவர்களுக்கு எந்த நல்லதும் நடக்காது என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாகவே மாறிவிட்டது. அதற்கு அவர்கள் இந்த கருப்பனிடத்தில் நின்று கருப்பனின் கண்களை கட்டுவது என்பது சாதாரணமான விஷயமா? அதை அவர்கள் முயற்சி செய்தால் நடக்குமா? அது நடக்காது. ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? என் கண்களை கட்ட அவர்கள் தேடி வந்தது உன்னை. நான் சொன்னது போலத்தான், என்னுடைய பார்வை உன் மீது விழும் வரை மட்டும்தான் என்னால் உன்னை பாதுகாக்க முடியும். எப்பொழுது என் பார்வை உன் மீது விழாமல் போகிறதோ அப்பொழுது நான் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களுக்கு பொறுப்பாக முடியாது. என் பார்வையை தடுக்க வேண்டும் என்பது அவர்களினுடைய எண்ணம். அதை நேரடியாக என் முன்னால் நின்று செய்துவிட முடியாது என்பது அவர்கள் நன்கு அறிந்த விஷயம். அதனால் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு இதை நாம் செய்தால் போதும் என்று நினைத்திட்ட விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் யோசித்தது, அவர்கள் நினைத்தது எல்லாமும் அதற்கு ஏற்றது போலத்தான் நீயும் இருக்கின்றாய். யார் என்ன சொன்னாலும் நம்புவது, யார் என்ன பேசினாலும் அதை என்னவென்று ஏற்றுக்கொள்வது, எதையுமே யோசிப்பதே கிடையாது, எதையுமே சொந்தமாக சிந்திப்பது கிடையாது, என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றும் ஒருபோதும் நினைப்பதும் கிடையாது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ யோசிக்காமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது அத்தனையிலும் நீ விரும்பியதை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தை நீ தொலைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை. இவர்களிடம் ஏமாந்து விட்டாய் என்பதுதான் உண்மை. இவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ நம்புகிறாய் என்பதுதான் உண்மை. இப்படி இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்பது இவர்களுக்கு தெரிந்துவிட்ட பிறகு சர்வசாதாரணமாக உன்னை விட்டுவிட நினைப்பார்களா? அவ்வளவு சுலபமாக உன்னை விட்டுவிட இவர்கள் எண்ணுவார்களா? என்ன நடந்தாலும் உனக்காக எப்பொழுதும் உன் அப்பன் கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ செவி கொடுத்து கேட்பது உண்மை என்றால் நான் சொல்கின்ற காரணம் உனக்கு புரியும். நீ ஒரு விஷயத்தை சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருப்பாய். அப்பொழுது இவர்கள் உன்னை தேடி வந்து இது சரியில்லை, இதை நீ செய்யக்கூடாது, இது நடக்காது, இது நடப்பது சரியல்ல, இது உன் வாழ்க்கையில் நடப்பது தவறு என்று உன்னிடத்தில் எதையாவது சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்படி இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் நேரம் உன்னுடைய வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் உனக்கு என்னவாக சொல்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கருப்பன் உன் முன்னால் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரண காரியங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய முயற்சியின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை கைவிட்டு விட்டு அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய். அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் பின்வாங்கி நிற்கிறாய். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் உனக்கு எப்பொழுதும் எதை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயா? இவர்கள் பேசுவதே உன்னை எப்படியாவது திசை திருப்பி விட்டுவிட வேண்டும் என்பதற்காகத்தானே. இவர்கள் பேசுவதே உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைப்பதற்காகத்தானே. எந்த வகையிலும் உனக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று இவர்கள் யோசிப்பதே நிச்சயமாக என் பிள்ளை நீ கணக்கில் எடுத்து கொண்டதன் பலன் இன்று உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கின்றது. இன்று உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு நிலைகளும் உனக்கு புரியும்படியான மகிழ்ச்சியை உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கருப்பன் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக உணர்த்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா மாற்றங்களும் உனக்கு சரியானபடி கிடைப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் என்னவெல்லாம் உனக்கு நடத்தி இருக்கின்றேன், இந்த கருப்பன் எதையெல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும்
உனக்கான நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட விஷயங்கள் அத்தனையையும் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது எல்லாமும் உனக்கு வேதனைகள் உன் வாழ்க்கையில் நின்று கொண்டிருந்ததும் அப்பொழுது எல்லாம் உனக்கு ஆதரவு கொடுத்த மனிதர்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களை எல்லாம் நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டு யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த வகையிலும் உண்மையாகவே ஆதரவு கொடுக்காமல் வேதனைகளை அதிகமாக கொடுத்தார்களோ அவர்களை உன் அருகில் நீ வைத்து கொண்டிருப்பதும் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறல்லவா? என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் எந்த விஷயத்தை நடத்தும் என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். நிறைவான எண்ணம் கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கவனமாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் எதையுமே நீ கண்டுகொள்ளாமல் விட்டதற்கு பலன் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் எதிலுமே உனக்கு நீ விருப்பப்பட்டது போல எந்த ஒரு சூழ்நிலைகளும் நடக்காமல் போய் கொண்டிருப்பதுதான். எந்த சூழ்நிலைகளும் உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றது போல இல்லாமல் இருந்து கொண்டிருப்பதுதான். எதுவுமே நமக்கு நடந்து விடவில்லை என்றும் எதுவுமே நமக்கு கிடைத்து விடவில்லை என்றும் என் பிள்ளை நீ படுகின்ற பாடு நான் அறிவேன். எல்லா நிலையிலும் நீ படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றவர்கள் உன் அருகில் இருப்பதையும் நான் அறிவேன். சரி, இதற்கும் கருப்பனின் கண்ணை கட்டுவதற்கும் என்ன சம்பந்தம் என்றுதானே கேட்கின்றாய்? நிறைய சம்பந்தம் இருக்கின்றது என் குழந்தை. நீ என்னை வணங்குகிறாய், இந்த கருப்பனை எப்பொழுதும் மனதார நினைக்கிறாய் என்று நீ ஒவ்வொரு முறையும் ஆணித்தரமாக நம்பும் பொழுதெல்லாம் இவர்கள் உன்னை தேடி வந்து கருப்பனையா நம்புகிறாய், உனக்கு எதையுமே நடத்தி கொடுக்க மாட்டார், உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் தீர்க்க மாட்டார், நீ பார்க்கத்தானே செய்கின்றாய், ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் இப்படியே தானே இருக்கிறது, ஏதேனும் மாற்றங்கள் வந்திருக்கிறதா, எதையாவது அடைந்திருக்கிறாயா, ஏதாவது ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறாயா, உனக்கு எதுவாவது இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது போல கிடைத்திருக்கிறதா என்பது போன்ற பல விஷயங்களை சொல்லி சொல்லியே அவர்கள் உன்னுடைய மனதை கலைப்பார்கள். நீ ஒரு நொடி கூட தாமதிக்காமல் என் கருப்பன் எனக்கு செய்வான், செய்யவில்லை என்றாலும் அவன் என் அப்பன் என்று நீ சொல்லியிருந்தால் அதன் நிலைமை வேறு. ஆனால் ஒரு நொடியாவது இவர்கள் சொல்வது உண்மையாக இருக்குமோ என்று நீ யோசித்திருப்பாயானால் அந்த நொடி உன் நம்பிக்கை குலைந்து இந்த கருப்பனின் கண்கள் கட்டப்பட்டு விடும் என்பதனை மறந்து விடாது. இந்த கருப்பனின் பார்வை உன் மீது படுவதை தடுத்து நிறுத்தி விடுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது. என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்றும் எல்லாவற்றிலுமே நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் நீ என்னை மறந்திருக்க கூடாது. எந்த நொடி என்னை மறப்பதற்கான சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி கொடுத்தாலும் அந்த நொடி இந்த கருப்பனை நீ விட்டுவிடாமல் இருந்தாலே போதும். இந்த கருப்பனின் அன்பு உனக்கு கிடைத்தால் போதும் என்று நீ நம்பி இருந்தால் அது போதும். இந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களையும் எத்தனையோ வேதனைகளையும் தாண்டி நாம் எத்தனையோ பிரச்சனைகளுக்குள் சிக்கி நமக்கான மகிழ்ச்சியை பெற முடியாமல் நாம் தவிர்க்கும் நேரம் எல்லாமுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையை பதம் பார்த்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நமக்கான தெய்வங்கள் நம்மை தேடி வருகின்ற நேரங்கள் நமக்கு என்ன கிடைத்தாலும் அதை என் பிள்ளை நீ தொலைக்கக்கூடாது. தெய்வத்தின் அன்பு ஒன்றே போதும் என்று நம்பி இருப்பவர்களுக்கு மட்டுமே தெய்வம் நினைத்த விஷயங்களை சாதித்து கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நீ விரும்பிய விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாறிவிட நிச்சயமாக உன் கருப்பன் உனக்கு எப்பொழுதும் துணை இருப்பான் என்பதனை நீ நம்ப வேண்டும். மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளையும் மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களையும் என் பிள்ளை நீ பெரிதுபடுத்தி கொண்டே இருப்பாயானால், நீ கருப்பனின் மீது நம்பிக்கையை ஒரு துளியளவாவது இழப்பாயானால் நிச்சயமாக இந்த கருப்பனும் உன் மீது கொண்ட அன்பை இழந்து நிற்பான் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, பொதுவாகவே தெய்வம் நமக்கு எதையும் கொடுக்கும் என்று நம்பி நாம் தெய்வத்தை தேடி செல்லக்கூடாது. தெய்வத்தின் அன்பு நமக்கு கிடைத்தால் போதும் என்று நம்பி மட்டுமே நாம் தெய்வத்தை தேடிச் செல்ல வேண்டும். அப்படி நீ உண்மையான நம்பிக்கையோடும் அன்போடும் என்னை தேடி வருகிறாய் என்கின்ற ஒரு காரணத்தினால் மட்டுமே இந்த கருப்பன் இத்தனை காலமும் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றேன். இத்தனை காலமும் உன்னை நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன்.
உனக்கென்று நான் நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக உனக்கு நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இவை அத்தனையும் உனக்கு என்னவாக நடக்கும், ஏதுவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் நான் உனக்கென கொடுக்கின்ற ஒவ்வொரு நிலையிலும் நீ அடுத்தடுத்த வெற்றியை கண்கூடாக காண வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. யார் நம்மை எந்த இடத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நிற்க வைத்து அவமானப்படுத்த எண்ணினாலும் கருப்பனின் துணை கொண்டு நாம் மீண்டு வருவோம் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். உனக்கு எந்த நிலையிலும் கருப்பனின் அன்பு தொடரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் இருந்து உனக்கு வெற்றி என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் அல்லவா? அத்தனையிலும் இருந்து நீ விரும்புகின்ற மாற்றங்களும் உனக்கு கிடைக்கும் அல்லவா? அதனை என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டால் போதும். அதனை என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்னவானது, ஏதுவானது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் அத்தனை விஷயங்களும் உனக்கு மாற்றத்தை கொடுப்பதை நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை காலம் கருப்பன் எதற்காக உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கானவற்றையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்கின்ற இந்த நேரங்கள் அப்பனின் அன்பு கொண்டு எல்லா வெற்றியையும் நீ முழுமையாக பெறுகிறாய் என்பதனை முதலில் மறந்து விடாதே. நான் இருக்கும் வரையிலும் உனக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளும் துன்பங்களும் உன்னை நிச்சயமாக இந்த நிலையை கடந்து வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பன் எப்படிப்பட்டவன்? இந்த கருப்பன் அன்பு உனக்கு எதையெல்லாம் பெற்று கொடுக்கிறது, கருப்பன் முன்னின்று உனக்கு எதையெல்லாம் நடத்துகிறான் என்பது எப்பொழுதுமே உனக்குள் சரியான புரிதலில் இருக்க வேண்டும். என் பிள்ளையே, நீயாகவே இதுபோன்று என் மீது நம்பிக்கையை குறைத்து விட்டாயானால், என் மீது இருக்கின்ற நம்பிக்கையை குறைத்து கொண்டு என்னுடைய கண்களை நீ கட்டிவிட்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு நடக்கக்கூடிய எந்த விஷயங்களும் உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைக்கு என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் செய்வாய். உனக்கென நான் நிற்கும் இந்த தருணங்கள் இனி உனக்கான பேரதிசயங்களை எப்பொழுதும் உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என் பிள்ளையை, எப்பேற்பட்ட நிலை வந்தாலும் நீ வணங்குகின்ற தெய்வத்தின் மீது வைத்த நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் நீ இழந்து விடாதே. அப்படி நீ இழந்தாயானால் எதுவுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் அதிசயங்களை கொடுக்காது. நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நாம் பட்ட பாடுகள் எல்லாம் போதாதா? இனிமேலும் நமக்கு ஒரு நல்லது நடக்கவிருக்கின்ற நேரத்தில் இந்த தீய மனிதர்களின் வார்த்தைகளை கேட்டு நாம் அதை இழந்து விட்டோமானால் அதன் பிறகு எல்லாமுமே கேள்விக்குறியாக அல்லவா நிற்கும். இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நமக்கு மிகப்பெரிய வேதனைகளை அல்லவா கொடுக்கும். அதனால் இதை உணர்ந்து இதற்கு ஏற்ப நீ நடந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் சரியானபடி மிகச்சரியான புரிதலை கொடுக்கும்படி உனக்கு இந்த வாழ்க்கையை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு நடந்திருக்கும் நேரம் இனி எல்லாமும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கட்டும். இப்பொழுதாவது உன் அப்பன் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ நல்லபடியாக உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக நீ கவனித்து விட்டால் அது போதும். அது ஒன்றே உனக்கு மிகச்சரியான வெற்றியை கொடுக்கும். தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை ஒன்றுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் எப்பொழுதுமே உனக்கு நிரந்தரமாக இருப்பதை நீ என்றும் எந்த சூழ்நிலையிலும் மனதார புரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை. உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் நான் தருவேன். கருப்பன் நினைத்த நேரம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும். இன்றில்லை என்றாலும்
அது நடக்கும் பொழுது உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.